ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வீடியோவே போடுறதில்ல, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படியாப்பட்ட வீடியோ வேணும்னா அந்த மாதிரி வீடியோலாம் எங்களால் போட முடியாது. அதனால் 2 வருஷமாக இந்த யூடியூப்பில் நான் வீடியோ போட்டதெல்லாம் போதும். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா முக்கியமான விஷயம் சொல்கிறேன். முக்கியமான விஷயம்னா என்னன்னா, நான் பாக்கியராஜோட பெரிய ஃபேன். அவர் இறந்துட்டார். நேற்று முந்தானத்து அவர் இறந்துட்டார். இந்த மீடியாக்காரங்க நான் ஒன்றா கேட்குறேன். நீங்களும் மனுஷங்க தான். உங்கள் வீட்லேயும் மரணங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், துக்க நிகழ்ச்சியும் நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நீங்கள் மீடியாவை தூக்கிட்டு போவீங்களா? சொல்லுங்கள். ஒரு துக்க வீட்டுக்கு நம்ம போகிறோம். எதுக்காக போகிறோம்? அவங்க துக்கத்தில் நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுனால போகிறோம். வரவங்களையும் அதை விட மாட்டேன்றீங்க, அங்கே இருக்கிறவங்களையும் அதை செய்ய விட மாட்டேன்றீங்க. அப்படி என்ன உங்களுக்கு டிஆர்பி கேட்குது? ஒரு மனுஷன் இறந்தாலும் அவனை பற்றி நல்லதாக பேச மாட்டேன்றீங்க, வாழும்போதும் நல்லதாக பேச மாட்டேன்றீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவர் இறந்துட்டார், அவரோட வாழ்க்கையை பற்றி விமர்சிக்க நீங்கள்லாம் யார்? இப்படி தான் பண்ணுறீங்க. ஒருத்தர் மனுஷர் வாழும்போதும் அவங்கள விமர்சிக்கிறீங்க, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆத்மாவை கூட உங்களெல்லாம் மன்னிக்காது. அது போய் ஒரு நாள் அரை நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆளாளுக்கு உட்காந்துட்டு அவர் இப்படி பண்ணிட்டாரு, அந்த கர்மா தான் அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள்லாம் யாரும் கர்மாவே பண்ணதில்லையோ? நீங்கள்லாம் அப்படியே ஆகாசிலேருந்து டைரெக்டாக பூமிக்கு வந்துட்டீங்களா? எந்த ஒரு தப்புமே நீங்கள் பண்ணது இல்லையா? யாருக்கும் இவ்வளோ ஒரு துரோகம் கூட நீங்கள் நினச்சது இல்லையா? என்னங்க பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்க? அவங்க வாழ்க்கைக்குள்ளே எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதையெல்லாம் விமர்சிக்கிறதுக்கும் அதை நம்ம வச்சு காசு சம்பாதிக்கிறதுக்கும்லாம் ஒரு மனுஷனோட இது இவ்வளோதானா? சொல்லுங்கள். என்ன நடக்குது இந்த மீடியாவில்? ஒரு கேவலமான ஒரு விஷயம் மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த மீடியா என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு. ஆளுக்கு உட்காந்துட்டு அவர் அப்படி பண்ணிட்டார், அவர் இப்படி பண்ணிட்டார். இப்போ நீங்கள் அதை சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன ஒரு 10,000 கிடைக்குமா? சொல்லுங்கள். நீங்கள் போய் யூடியூப்பில் உட்காந்து நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு ஒரு 10,000 தருவாங்களா? அந்த காசை நீங்கள் வாங்கி தின்னுங்களா? சொல்லுங்கள். நம்மளும் ஒரு நாளைக்கு சாகும் தானே, நம்மளும் மீடியாவில் தானே இருக்கோம். அப்போ நம்மளை பற்றி என்னென்ன பேசுவாங்க? யோசிங்க கொஞ்சம். ஒரு மனுஷன் வாழும்போது அவர் எப்படி வாழ்ந்தாருன்றது அது அவங்கவுங்களோட விருப்பம். ஒருத்தரை பிடிக்கெடுக்காமல், ஒருத்தர் வாழ்க்கை அழிக்காமல் வாழ்ந்தாலே போதும். ஆனால் நீங்கள்லாம் என்னமோ உத்தமர்கள் மாதிரியும், அவங்கெல்லாம் என்னமோ பெரிய துரோகிகள் மாதிரியும் உட்காந்து பேசுகிறீங்களே, உங்களுக்கு எப்படி முடியுது அந்த மாதிரியெல்லாம்? நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுளே ஒரு சமயத்தில் எவ்வளவோ ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் இதை செய்யணும் அப்படின்ற வரமுறையை கடவுள் வச்சுருந்து அதைப்படி தான் அவரும் நடந்திருக்கார். அதுக்காக நீங்கள்லாம் பெரிய உத்தமர்கள் மாதிரியும், அவங்கெல்லாம் என்னமோ பெரிய துரோகிகள் மாதிரியெல்லாம் பேசாதீங்க. நல்லா இல்லை, சரியா? ரொம்ப கேவலம், கேவலத்துலேயும் கேடுகட்ட கேவலமாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி இறந்தவங்களை பற்றி தப்பான ஒரு அலிகேஷன் வைக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கு ஒரு நாள் வர காசுக்காக அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பூரா அசிங்கப்படுத்தாதீங்க. அந்த உரிமை உங்களுக்கு யாருங்க கொடுத்தது? சொல்லுங்கள். அவங்கவுங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். அந்த விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? உங்கள் குடும்பத்துலலாம் பிரச்சனையே வராதா? நீங்கள்லாம் உங்கள் குடும்பத்துலலாம் எந்த ஒரு சண்டை சச்சரவுமே வராது. குடும்பம்னு இருந்தால் எல்லா குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வரும். பசங்க திட்டுவாங்க, நம்ம திட்டுவோம், அவங்க மேலே நம்ம கோவப்படுவோம், அவங்க நம்ம மேலே கோவப்படுவாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. என்னமோ நீங்கள்லாம் என்னமோ அப்படியே ரொம்ப உத்தமர்கள் மாதிரியும், அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க மாதிரியும் சித்தரிக்கிறீங்களே. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? தயவுசெய்து இதெல்லாம் நிறுத்திக்கோங்க.
ரொம்ப படுக்கையாகலாம். மனுஷனோட இறப்புக்கும் மரியாதை இல்லை, பிறப்புக்கும் மரியாதை இல்லை, வாழ்கிறதுக்கும் மரியாதை இல்லை. இது என்ன பிறவி, என்ன ஒரு சமுதாயம், எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியல. யாராவது கூப்பிட்டா உடனே ஒரு 5000 10,000 கொடுக்குறேன்னா போய் உட்காந்துக்க வேண்டியது. அவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு உட்காந்து பேச வேண்டியது. அந்த 10,000 நீங்கள் எத்தனை நாளைக்கு செலவு பண்ண போகிறீங்க? எத்தனை நாளைக்கு அது உங்களுக்கு வரும்? ஆனால் நீங்கள் பேசின வார்த்தைகள், அவங்கள சொன்ன ஒரு விஷயங்கள்லாம் அது மறையுமா? சொல்லுங்கள். அவங்க தப்பே கூட பண்ணியிருக்கப்பாங்க, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? நீங்கள் தப்பு பண்ணது இல்லையா? நீங்கள் தப்பே பண்ணலையா? அதை முதல்ல உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களை பற்றி விமர்சிக்கணும். இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இதை சொல்லி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். சரியா? இதில் தப்பா கரெக்டான்றதை நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். சரியா? ஓகே, பாய்.